2022 ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டிங்கில் மீட் பண்ணுறதுக்கு தேங்க் காட் ஃபார் திஸ். ஆண்டவர் இது மட்டும் நம்மளை வழிநடத்தி வந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துக்கிறோம். கடந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம்னா, எனக்கு என்னை வழி நடத்தின ஒரு பாடம் சொல்லணும்னா, நான் அன்னைக்கு பேசின ஒரு மெசேஜ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். அதாவது தேவன் எப்படி எனக்கு ஒரு அப்பத்தை, he is the bread, Jesus is the bread, அதாவது he is all sufficient அப்படின்றத இந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு அதை உண்மையாக்கி காட்டினார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய யோவான்ல சொன்ன ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, நானே. ஸோ அதை பற்றி தான் லாஸ்ட் 2 மெசேஜஸ் இருந்திருக்கும். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், நானே ஜீவ அப்பம். அடுத்தது நான் பேசினது ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு கடைசியா. இன்னைக்கு அடுத்தது நான் பேச போறேன். இது ஐ ஆம் த கேட், நானே வழியாக இருக்கிறது. ஐ ஆம் த கேட், அந்த இதுதான் நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம் அந்த லெசன்ல. யோவான் 10வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்ற ஒன் ஆஃப் த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதுல ரொம்ப ஆழமான காரியங்கள் இருக்கு. முதலாவது ஐ ஆம், நானே. நான் அதை ஏற்கனவே அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ஒரு தடவை சொல்லியிருக்கேன், பட் எனிவே ஐ எம்பசைஸ் இட். இயேசு கிறிஸ்து அந்த ஐ ஆம்ன்றத he always says ஐ ஆம் சொல்லுவார். 2 ஐ யூஸ் பண்ணுவார். கிரீக்ல அது 2 ஐ யூஸ் பண்ணுவார். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய எம்பசிஸ், he is emphasizing that. நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது ஐ ஆம்ன்றது எங்க வருதுன்னா எக்ஸடஸ்ல, யாத்ராமத்துல இருக்கும். நீங்க அப்போ மோசே கேட்பார், யாரு கடவுள், நீங்க போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றீங்க இஸ்ரேல் மக்களை எகிப்துல இருந்து. பட் அவங்களாம் கேட்பாங்க, யார் உன்னை கூட்டிட்டு வர சொன்னான்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, ஐ ஆம் ஹஸ் சென்ட் யூ அப்படின்னு சொல்லுவாரு. ஐ ஆம், நானே. ஐ ஆம். ஆக்சுவலா if there is one word that can best describe God and his character, it is the word I am. நானே அவ்வளவுதான். அந்த யாஹ்வே அப்படின்ற வேர்டுக்கு ஒரு ரியல் மீனிங், அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஐ ஆம். இட்ஸ் a continuous thing. ஐ ஆம், ஐ வாஸ் இல்ல, ஐ வில் பி இல்ல, ஐ ஆம். ஆண்டவர் இட்ஸ் a present tense, always present. ஐ ஆம், நானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஸோ அந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது நம்ம புரியும் போது தான், நானே அப்படின்னு சொல்லும்போது there is no other option there. அங்க ஒரு ஆப்ஷன்ஸே ஆண்டவர் கொடுக்கல. நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய வாழ்க்கையில ஜீவன் வேண்டுமானால் நான் மட்டும்தான் வேணும் உங்களுக்கு. யூ நீட் ஒன்லி மீ, தேர் இஸ் நோ அதர். ஐ எம் எக்ஸ்க்ளூசிவ். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஐ ஆம் த லைட் அப்படின்னு சொல்லும்போது, நானே ஒளியா இருக்கிறேன்னு சொன்னா நான் மட்டும்தான் ஒளி, வேற எங்கேயுமே வேற ஒளி இல்லை. சாதாரண சொன்னேன், எதை நீங்கள் செய்தாலும் அது ஆண்டவர் இடத்துல இருந்து வராத இருக்கும், அதுல ஒளி இருக்க போறதே இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது, ஒரு ஏழைக்கு நீங்க கொடுக்குறீங்க, பட் அது ஆண்டவர் இடத்துல இருந்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆண்டவர் இடத்துல இருந்து அது வராவிட்டால், நீங்களாகவே அது ஒரு நல்ல காரியமா செய்வோமே அப்படின்னு நீங்க செய்யும் போது அதுல ஒளி வரப்போறது இல்லை. அது ஒரு நல்ல காரியமா இருக்கலாம், நீங்க செய்ததுக்கு ஆண்டவர் பிரதிபலன் உங்களுக்கு செய்வார், பட் ஒளி வராது. See, the light comes only when it comes from Jesus. You have to understand the source of life is Jesus. அதான் அந்த ஐ ஆம். அதனால இயேசு கிறிஸ்து அந்த ஐ ஆம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி யூதர்களுக்கு அது பொறுக்கவே முடியல. ஏன்னா அந்த வார்த்தை யாஹ்வே, யெகோவா தேவன் அவரை குறித்து யூஸ் பண்ண ஒரு வார்த்தை. It was a word that Jehovah God used. மோசேக்கு அவர் பேசும்போது சொன்னார், ஐ ஆம் அப்படின்றத சொன்னார். So every time Jesus said I am சொல்லும்போது யூதர்கள் இவனை ஆண்டவரோட அவனை கம்பேர் பண்றான் அப்படின்றதுல தான் they were very, அதனாலதான் அவங்க நிறைய கோவப்பட்டாங்க. பரிசேயர் சதுசேயர் ரொம்ப கோவப்பட்டாங்க. ஸோ இந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தான் இன்னைக்கு நான் பார்க்க போறது ஐ ஆம் த கேட் ஃபார் த ஷீப் அப்படின்னு இருக்கும். நானே வழி, ஐ ஆம் த கேட். சரி, இந்த கேட்ன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இது ஒரு ஷெப்பர்ட் கான்டெக்ட்ல தான் நீங்க பார்க்க முடியும். அந்த மேய்ப்பன் என்ன செய்வான்னா, இந்த கேட்ன்றது எந்த இதுல வருதுன்னா, இப்போ அவங்க ஒரு மேய்ப்பன் ஆடை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு அங்க ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த ஆடுக வைக்கிறதுக்கு, அந்த தட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள அந்த ஷெப்பர்ட்
ஆடை விடுவான். ஸோ விடும்போது எல்லா ஆட்டையும் அவன் பார்ப்பான், பார்த்துட்டே இருப்பான், எல்லாம் சரியா இருக்கா, ஏதோ அடிபட்டிருக்கான்னு பார்ப்பான். பார்த்துட்டா அதுல ஒரு கேட்டு தான் இருக்கும், ஒரு கேட்டு தான் இருக்கும், அது எல்லாம் போகும். ஸோ இந்த வாசல் தான் அந்த கேட்ன்றது. ஸோ இங்க ஆண்டவர் சொல்லும் போது ஐ ஆம் த கேட். முதலாவது வசனம், நீங்க 10வது அதிகாரம் முதலாவது வசனத்தை ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. நீங்க இந்த 10வது அதிகாரம் 9வது அதிகாரத்தினுடைய கண்டினியூஷன். அதை அப்படி வாசிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். பரிசேயர் சதிசேயரும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யறாரு, அதுக்கு அகேன்ஸ்டா பேசும்போது அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் பேசுறாரு. எனிஒன், அதாவது 1வது வருஷம் ஆரம்பிக்கும், எனிஒன் ரெஃப்யூசிங் டு வாக் த்ரூ த கேட் இன்டு த ஷீப் ஃபோல்ட் who sneaks over the world must surely be a thief. இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு அந்த 10வது அதிகாரத்துல முதல் வருஷம். எப்பொழுதுமே அப்போ ஆண்டவர் சொல்றது என்னன்னா, அந்த வாசல் வழியாக பிரவேசிக்காதவன் அவன் ஷெப்பர்டா இருக்கவே முடியாது, அவன் மேய்ப்பனாக இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் 2வது வருஷத்துல பாரு, ஷெப்பர்ட் கம்ஸ் த்ரூ த கேட். புரியுதா? அவன் எப்பொழுதுமே அந்த வாசல் வழியா தான் வருவான். சோ இங்க பாருங்க, அந்த திருடன் தான் அந்த என்க்ளோசர்ல இங்க இருந்து வருவான், அங்க இருந்து வருவான், திருடுறதுக்கு வரவங்க வருவான். ஆனா மேய்ப்பன் எப்பொழுதுமே அந்த வாசல் வழியாக தான், he always comes through the gate. அந்த கேட். சோ இதுதான் ஆண்டவர் எம்பசைஸ் பண்றாரு. See, இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பரிசேயர் சதுசேயரையும் பார்த்து, நீங்க எல்லாம் இப்ப தலைவர்களா இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஷெப்பர்ட் சொல்லிக்கிறீங்க, நீங்க தான் இஸ்ரேல் மக்களை வழி நடத்துறேன்னு சொல்லிக்கிறீங்க, பட் நீங்க யாருமே அப்படி வரல. அதான் அவங்க சொல்றாரு. சோ இங்க அவர் சொல்லும் போது, யாருமே ஏன் மூலமா வரல, யூ ஹாவ் டு கம் த்ரூ மீ, என்னோட மட்டும்தான் நீங்க வர முடியும். தேர் இஸ் ஒன்லி ஒன் வே யூ கேன் கம். மத்த எந்த விதத்துல நீங்க வந்தாலும் யூ ஆர் a thief. புரியுதா? எனி ரிலிஜியஸ் லீடர்ஷிப், அதாவது மெய்ப்பனா இருக்கிற யாருமே சரி, he has to come through Jesus. If a leader comes through அவனுடைய பர்சனலா ஒரு இது பண்ணியோ, அல்லது பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸையோ, அல்லது அவனுடைய எஜுகேஷனை யூஸ் பண்ணியோ, அல்லது அவனுடைய ஆம்பிஷனை யூஸ் பண்ணி, அல்லது மக்களை மேனிபுலேட் பண்ணியோ அந்த பொசிஷனுக்கு வரும்போது, he is a thief. There is only one way a leader can come into the kingdom of God. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மூலமாக தான் வர முடியும். So the leader has to come through me, only through me. நம்ம இன்னைக்கு நினைச்சிரோம் the way isn't important. எப்படியாவது இப்போ ஒரு தலைவர் வர்றாரு, ஒரு பாஸ்டரோ ஷெப்பர்டோ யாருனாலுமே சரி, we think அவர் வந்துட்டா ஓகே, if he is there, எப்படி வரான்றது முக்கியம் இல்ல, வந்துட்டா இருக்கிறாரு சரி, அவரை நம்ம we will go with him அப்படின்றது நம்ம ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கு. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, he has to come through me. It has to be through Jesus. Through Jesus. அப்படி through Jesus என்ன மீன் பண்றாருன்னா, மத்த எந்த மீன்ஸையும் யூஸ் பண்ணி வரும்போது அவன் திருடன். When he comes to that position of shepherding through any other means, he is a thief. அதான் இங்க சொல்றாரு. சோ அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருவதுன்னா என்ன? What does he mean by that? என் மூலம், I am the gate அப்படின்னு சொல்லும்போது என்ன மீன் பண்றாருன்னா, நம்ம he has to அந்த வருகிற அந்த ஷெப்பர்ட், அந்த மேய்ப்பன் இயேசுவின் வாழ்க்கையின் மூலமாக வர வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக தான் வர வேண்டும், அன்புனால வர வேண்டும். He has to come through sacrifice, he has to come through service. ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ, ஆண்டவர் எப்படி செய்தாரோ, ஆண்டவர் எப்படி இங்க வந்தாரோ, இட் ஹாஸ் டு அதே பாதை தான். இட் ஹாஸ் டு சொல்லும்போது ஐ ஆம் த கேட், என் மூலமாக தான் வர முடியும் சொல்லும்போது, he saying நான் செய்த காரியங்களை செய்து கொண்டு நான் இருக்கும்போது என் மூலமாக, எப்படி நான் அந்த பிரெட் நானே ஜீவ அப்பம் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் அந்த சத்துவத்தை நாம் பெறுகிறோம் அப்படின்னு சொன்னேன். அந்த சத்துவம், அந்த பிரெட் அவரிடத்துல தான் வருகிறது. சோ அதே மாதிரி இங்கேயும் நாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய காரியங்கள், ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற அந்த எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ரோல் நீங்க எடுக்கணும்னாலும் சரி, you have to go through the way that Jesus went through. அவர் மூலமாக அவர் வழி நடத்துற விதத்தில், அவர் போகிற காரியங்கள், அவர் உங்களை வழி நடத்துற காரியங்கள்ல, it has to be through Jesus, only through Jesus that நீங்க அப்படி வருகிறவர்கள் தான் legitimate leaders, ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்ற லீடர்ஸ். மற்றவங்க எப்படி வேணாலும் வரலாம். இன்னைக்கு நிறைய சபைகளை எக்லிசியாஸ்டிக்கல் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த மனிதனை அப்பாயிண்ட் பண்றது ஒரு லீடரா, ஒரு இதா. இது எல்லாமே
இட்ஸ் ஆல் கமிங் ஃப்ரம் மேன் சென்டர்ட் திங். பட் ஆண்டவர் சொல்றாரு, anybody who comes has to come through me. என்னுடைய விதத்துல, நான் வந்த விதத்துல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, it has to come through me. என்னுடைய வேல்யூஸ் படி, என்னுடைய கேரக்டர் படி, நான் எப்படி வந்தேனோ அன்புனால அடுத்தவன் காலை கழுவி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவனுடைய காலை கழுவி அவர்களுக்கு அன்பு, அவர்களை சர்வ் பண்ணி, I did not come by dominating them, I did not come by manipulating them, I came by serving them. அதுதான் இங்க மீன் பண்றாரு. So இன்னைக்கு நீங்க we have to be very clear about this. ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும் போதும் சரி, ஆண்டவர் உங்களை ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கின்றார், நீங்க அந்த 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 லெவல் எப்படி போறீங்க? Are you trying to go there by manipulating? அல்லது மற்ற லீடர்ஸ் நீங்க பார்க்கும்போது how did they come to that position? manipulation-ஆ அல்லது வேற எதுவும் politics பண்ணியா, whenever through their personal ambition-ஆ அல்லது corruption-ஆ வரும்போது, that is a thief. He is a thief. He may be a nice person, good person, whatever it is, but he is a thief. Anyone who does not come through Jesus is a thief. அதான் இங்க கிளியரா சொல்றாரு. அதான் இங்க he is making it very clear. Anyone who through the gate into the sheepfold, அப்படின்னா ஏன் மூலமாக, I am the only gate. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லை. இங்க போகும்போது he has to go through Jesus. ஆக்சுவலா இதை நீங்க புரியணும்னா, அந்த ஷீப் அந்த ஃபோல்டு இருக்குல்ல, அந்த கேட் இருக்கும், நார்மலா அந்த கேட்ல தான் அந்த ஷெப்பர்ட் உட்கார்ந்துருப்பான். அவனை தாண்டி யாரும் அங்க போக முடியாது. he has to go through him, he has to approve. அவனுடைய அப்ரூவல் இல்லாம யாருமே உள்ள போக முடியாது. மற்றபடி இங்க ஏறி கூச்சி அங்க ஏறி கூச்சி யார் வேணாலும் போய்க்கலாம். பட் கேட் வழியா போறவனுக்கு he has to have that approval. See, this is the leader, this is one of the marks of a leader. அதான் அங்க பரிசேயர்ல சதுசேயர்ல பத்தி பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் சொல்றாரு. அந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். So they were leaders. அவர்கள் லீடர்ஸ் தான். they were leading the people there. But God clearly told them, you did not come through me. You are leading them, but you came. You are thieves. அதான் அங்க மீன் பண்றாரு. பட் அவங்களுக்கு உண்மை புரியல, என்ன சொல்றாருன்னே புரியல. நீங்க அப்புறம் வாசித்தீங்கன்னா அது நல்லா புரியும். they did not understand இருக்கும். 6ஆம் வசனத்துல பாருங்க, 6வது 7வது என்னன்னே புரியலன்னு இருக்கும். அப்புறம் தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. See, this is what he really means by that. அந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க பார்க்கும்போது தான் தெரியுது. So a leader comes through the gate. It has to be through me. லீடர் மட்டும் அந்த அந்த ஷீப்புனாலும் சரி, it has to go through that. Only through Jesus. Only through Jesus. He is making that very clear, and center is Jesus. அடுத்தது நீங்க பார்க்கும்போது the second thing I want to, 3வது வசனத்துல பாருங்க, the gatekeeper opens the gate for him and the sheep hear his voice and come to him. The sheep hear his voice and come to him, and he calls his own sheep by name, leads them out. See, புரியுதா? அந்த shepherd உடைய relationship with the flock எப்படி இருக்குன்னா, he has to know them by their name. அதுதான், that's very important. The gatekeeper ஓபன் பண்றான், gatekeeper ஓபன் பண்ணும்போது sheep hear his voice, and அந்த வாய்ஸ், இன்னைக்கு பாடின பாட்டுல அந்த வாய்ஸ், I hear your voice, அந்த see அந்த hearing God's voice, அதுதான் ரொம்ப முக்கியம். For they know their voice. அந்த ஷெப்பர்டுக்கு he must have that, அந்த ஷீப்போட வாய்ஸ் he must be able to, அந்த ஷெப்பர்ட் ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவர் அந்த மூலமாக வார்த்தையை, the sheep should be able to listen to the voice of the shepherd. The shepherd, only when he goes through Jesus, அந்த இயேசு கிறிஸ்து மேய்ப்பர், see, அதே மேய்ப்பர் தான் அந்த see, he is the shepherd over that shepherd. புரியுதா? அந்த ஷெப்பர்ட் இருந்து வருகிற காரியத்தின் மூலமாக தான் இந்த ஷெப்பர்ட் பேசும்போது சொல்லும்போது the sheep hears the voice. See, there are a lot of shepherds who speak, but nobody listens. Only அது ஹெட் ஷெப்பர்ட் ஆகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து வராதுன்றது the sheep knows that very well. And the voice, the sheep knows. இப்போ நீங்க நிறைய காரியங்களை கேட்குறீங்க, நிறைய மெசேஜஸ் கேட்குறீங்க, இப்போ நான் பேசுறதும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ யூ ஹாவ் டு, நீங்க உங்களுடைய வாய்ஸ், ஆர் யூ லிசனிங் டு த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் when I speak? That's what is very important.
நான் யாருனாலும் சரி பேசும்போது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அந்த ஷெப்பர்ட் மூலமாக நீங்க கேட்கறீங்களா? he is the head shepherd, he is the shepherd above all shepherds. so அவர் அந்த ஷெப்பர்ட் அவர் அந்த வார்த்தையை கொடுக்கும்போது அதன் மூலமாக நீங்க கேட்கறீங்களா? because the sheep always knows the voice of the shepherd. he knows இப்போ உங்களுடைய அதான் அந்த ஏன்ஷியன் அந்த டைம்ல ஷெப்பர்ட்ஸ் அந்த எப்படி இருக்கிறான்றது முக்கியம் இல்ல. the shepherd how he was, அவனுடைய பிசிக்கலா அப்பியரன்ஸை பார்த்து அந்த ஷீப் அவனை ஃபாலோ பண்றது இல்ல. அவன் சில நேரம் ட்ரெஸ்ஸை மாத்தலாம், அவன் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கலாம், அல்லது அவன் இருட்டில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். But the sheep follows him by just his voice. On a voice, it's just listening to the voice. Now, how sensitive are we in listening to the voice of Jesus? Whether you're in ministry or you're following Christ in any way, நம்மளுடைய voice we must always have that attitude of listening to the voice of the head shepherd, and we have to always listen to his voice. அதுதான் முக்கியமானது. We have to understand that அந்த வாய்ஸ் நம்ம எப்படி கேட்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாய்ஸ், அவருடைய வாய்ஸை கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அதை கேட்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கறது, நம்ம இடத்துல சொல்றதும் அதுதான். how much do you listen to my voice? Do you differentiate my voice? என்னுடைய வாய்ஸுக்கும் மற்ற வாய்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? are you able to see that difference? அநேகருக்கு நிறைய பேர் இன்னைக்கு தவறான இது புரிகிறது என்னன்னா, they don't understand the voice of the head shepherd Jesus. இயேசுவின் இடத்துல வருகிற வார்த்தைக்கும் மனிதன் பேசுற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை அநேக நேரத்தில் நம்ம புரியுறது இல்லை. நம்ம யார் என்ன சொன்னாலும் நம்ம எடுத்துக்கிறோம். பட் we have to have that kind of intimate fellowship with the shepherd. The shepherd always will have that kind of அதாவது தேவன் அப்பாயிண்ட் பண்ண அந்த ஷெப்பர்டுடைய அந்த ஒரு பெரிய கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, he knows his sheep by their name. He calls them by their name. So இதுதான் ஆண்டவர். இன்னைக்கு அநேக ஷெப்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, பட் தே வில் நெவர் நோ. ஏதோ பெரிய கூட்டமா இருக்கும், நிறைய பேர் போவாங்க வருவாங்க. ஸோ ஒரு 1000 பேர் இல்லைன்னா 1000 பேர்ல அவர் ஒருத்தர், அவர் தான். அவர் பேரும் தெரியாது, என்ன செய்யறாரு, என்ன ப்ராப்ளம் ஒண்ணுமே தெரியாது. ஸோ the shepherd does not know even the name of the sheep. That's the kind of situation that we are in right now. So ஆண்டவர் அந்த sheep and the shepherd இந்த இதெல்லாம் ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன ரீசன் என்னன்னா, this is the characteristics of a shepherd. Shepherd will know his sheep by name, and the sheep responds to the voice of the shepherd. இந்த ரெண்டு தான் அதை கம்யூனிகேட் பண்றதுல பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு நாம ரெஸ்பாண்ட் பண்ணும் போது அவர் நம்மளுடைய நேம் தெரிஞ்சிருக்கார். நம்மளுடைய he knows you by your name, he knows you by the number of hair that is in your head. அவருக்கு தெரியும். he knows, the head shepherd Jesus Christ, he knows you by the name. பட் அநேக நேரத்துல ஆண்டவர் இங்க லீட் பண்றதுக்கு அப்பாயிண்ட் பண்ற ஷெப்பர்ட்ஸ் அநேக நேரத்தில் நாங்க ஷெப்பர்ட்ஸ் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க அநேக ஷெப்பர்ட்ஸ். பட் அவங்களுக்கும் do they know the sheep by their name? So it applies to them. So நீங்க பாத்துக்கோங்க, that's very important that the shepherd should know the name of the sheep. அடுத்தது, the sheep should listen to the voice of the shepherd, listening to the voice and recognize his voice. They follow him for they recognize his voice. For they won't follow a stranger, but they will recognize the voice of the shepherd and they will follow the shepherd. Sheep ஆண்டவர் விசுவாசிகளை ஆண்டவர் கம்பேர் பண்றது ஷீப்புக்கு தான் கம்பேர் பண்றாரு. ரீசன் இஸ் that sheep are very fragile. Sheep always needs guidance. விசுவாசிகளுக்கும் அதே தான். அநேக நேரத்தில் we need guidance, we need to be led, we need to hear the voice. ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல we need to hear the voice of the shepherd. ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஷீப் ரொம்ப ஒரு பயந்த ஒரு அனிமல். ஸோ அது எல்லா சிச்சுவேஷன்லயும் அதுக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. That's the beauty of it. ஈவன் அதை கொண்டாந்து நீங்க பெரிய நல்லா ஃபாஸ்டா ஓடுற ஒரு
ஆற்றுல நீங்கள் விட்டீங்கனாலும் ஷீப் வந்து அது குடிக்காது, பயந்துட்டு தான் நிற்கும். அன்லெஸ் ஷெப்பர்ட் வந்து எதாவது ரீஅஷ்யூர் பண்ணி பேசி அதை எதாவது அவன் அங்கே கூட இருக்கும்போது தான் இட் ஆல்வேஸ் டஸ் தட். சி தட்ஸ் த கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை நாம் இருப்பதற்காக ஆண்டவர் நம்ம so that we always listen to the sheep, shepherd's voice. அவர் நம்மளை கைட் பண்ண எல்லா சிச்சுவேஷன்லையும் we have to have that kind of helpless dependence on the shepherd. ஹெல்ப்லெஸ் டிபெண்டன்ஸ். அதனால தான் ஆண்டவர் அந்த ஒரு அலகரி, அந்த ஒரு கம்பேரிசன் யூஸ் பண்றாரு, ஷீப் அண்ட் ஷெப்பர்ட். தட் ஹெல்ப்லெஸ் டிபெண்டன்ஸ். த ஷீப் வில் நெவர் சே எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நான் இங்கே போயிடுவேன், நான் போயிடுவேன். கோட்டுக்கு ஷீப்புக்கு ஒரு வித்தியாசம் தான். கோட் அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும், அதை நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஷீப்புக்கு ஷெப்பர்ட் என்ன கூப்பிட்டாலும் போதும். பட் ஷீப் வந்து எப்பவுமே இட் ஆல்வேஸ் நீட்ஸ் டு பி லெட் அண்ட் இட்ஸ் வெரி ஹாப்பி டு ஃபாலோ த ஷெப்பர்ட். பிளைண்டா ஃபாலோ பண்ணும். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். He is looking for shepherds who lead their sheep with the voice of the master. அந்த மாஸ்டர் ஷெப்பர்டுடைய வாய்ஸை கேட்டு அதன்படி அவன் ஷெப்பர்டுக்கு அந்த வாய்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி, அண்ட் வென் தட் அந்த வாய்ஸை வந்து the sheep கேட்டு ஃபாலோ பண்ணும்போது அதுதான் பெர்ஃபெக்ட் கைடன்ஸ். அதுதான் அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். So that's why he says, I want you to hear my voice and follow me. every ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல in every situation நம்ம அநேக நேரத்தில் we sometimes behave like goats, sometimes behave like sheep. சில நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், காட்டு, எனக்கு வழியை காட்டும். சில நேரத்தில் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். See, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வந்து இந்த ஹெல்ப்லெஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஹிம். ஆண்டவர் நம்மளை வந்து he always leads us besides still waters. அதனால அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டில், அமர்ந்த தண்ணீர். ஏன்னா ஷீப்புக்கு அந்த தண்ணி சத்தம் போட்டாலே அதுக்கே பயப்படும். ஸோ அமர்ந்த தண்ணியில தான் அது குடிக்கும். ஸோ we have a shepherd who always leads us and guides us through a very calm, quiet water. He never drives the sheep. பின்னால் வந்து பெரம்பெடுத்து அடிக்க மாட்டாரு the shepherd. மிடில் ஈஸ்ட்ல இன்னைக்கு போனீங்கன்னா ஷெப்பர்ட்ஸ் அப்படிதான், அவன் பாட்டு முன்னால போயிட்டு இருப்பான், இது பாட்டு பின்னால போயிட்டே இருக்கும். There is no driving, அடிக்கிறது கிடையாது. See, wherever there is a leadership where people are forcing or if there is a drive or lauding them over, that is clearly that shepherd is not following that shepherd has not entered through the gate. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாங்க, he is not entered through the gate. ஒரு shepherd வந்து அவனுக்கு கீழே இருக்கிற flock வந்து if he is pushing them, forcing them, driving them or மற்ற இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது, that's a clear example. He has not entered through the gate. He is வேற எங்கேயோ இருந்து வந்திருக்கிறாரு. அதுதான் you have to understand that. See, I am the gate. I am the gate. Nothing else will make that shepherd come into that fold. Only through Jesus. No religious works, no religious intention, no good intentions, no good works, nothing. Jesus. The way he lived, the way he did it, the way he sacrificed. அதுதான், only that thing. அதுதான் only that will bring, that will distinguish between the true shepherd and the thief. So I am the gate for the sheep. புரியுதா? அந்த 6வது வசனம் 7வது வசனத்துல பாருங்க. So he explained to them, இந்த வார்த்தை I am the gate for the sheep. புரியுதா? I am the gate for the sheep. நானே அந்த ஆடுகளுக்கு நான் தான் கேட். Only through me you can come to the sheep. Only through me you can come to the sheep. Anyone who comes through Jesus will come to the sheep the right way. There are people who come to the sheep by the wrong way. You have to understand that very, very, very clearly, especially இந்த நாட்கள், கடைசி நாட்களில் அநேக ஷெப்பர்ட்ஸ் சொல்றவங்க எல்லாரும் மேலே ஏறி குதிச்சு வர்றவங்க தான் நிறைய பேர். யூ கேன் see it. அவங்களுடைய அரகன்ஸ், அவங்களுடைய ப்ரைட், அந்த வே தே ஸ்பீக், அவங்க மற்றவங்களை வழி நடத்துகிற காரியங்கள் நீங்க பார்க்கும்போது you know that they are thief. They are not the shepherd. அதான் I am the gate for the sheep. There are many shepherds who came, who said they were shepherds.
பட் the true, அது பாருங்க, the true sheep did not listen to them ன்னு ஒரு 8வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது, the true sheep, but the true sheep did not listen to them. So the sheepலயும் there are two kind of sheep. There are some sheep can be misled by the thieves. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அநேக sheep are being misled by thieves. They know, they அவங்களுக்கு அந்த வித்தியாசமே தெரியாது. True sheep, there is something called the true sheep. 8வது வசனத்தை நல்லா பார்த்துக்கோங்க. I am the gate for the sheep. He said, all others who came before me were thieves and robbers. They were not slightly off. They were not little இங்கே கொஞ்சம் தவறுதான அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. He uses a very clear term. Thieves and robbers. கள்ளர்கள், அவ்வளவுதான். கொள்ளைக்காரர்களும் கள்ளர்களுமா இருக்கிறார்கள். கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கேட் வழியா வராத எல்லாருமே கொள்ளைக்காரர்களும் தான். So you have to understand that when a shepherd is not exhibiting the characteristics of Jesus, when he does not come through Jesus, he is a thief. ரொம்ப clear. But the true sheep will not listen to them, but there are many false sheep that listen to them. நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க. You see that difference very clearly, especially இந்த கடைசி நாட்கள்ல அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குது, the true sheep and the false sheep. The false sheep goes behind them. The false sheep goes behind them. அதுல நீங்க அந்த தீஃபுக்கும் உண்மையான ஷெப்பர்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எசேக்கியல் 34ல பாருங்க, அங்க ஒரு இது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த இது ஷெப்பர்ட்ஸை பத்தி பேசுங்க, இஸ்ரேல் உள்ள ஷெப்பர்ட்ஸை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியல் 34 இங்க வந்து அந்த ஃபால்ஸ் ஷெப்பர்ட்ஸை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, சன் ஆஃப் மேன் ப்ராஃபஸி அகைன்ஸ்ட் ஷெப்பர்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லிட்டு 3வது வசனம் பாருங்க, எசேக்கியல் 34:3, எசேக்கியல் 34:3. அப்போ இந்த ஷீப் இவங்களுக்கும் அந்த ட்ரூ ஷெப்பர்ட்ஸுக்கும் தீவ்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். What sorrow awaits you shepherds who feed yourselves instead of your flocks? Shouldn't shepherds feed their sheep? நல்லா பாருங்க, இந்த ஷெப்பர்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, you drink the milk, wear the wool, butcher the best animals, அதாவது நல்ல கொளுத்தாட்ட கொள்றீங்க, but you let your flocks starve. இதுதான் இன்னைக்கு. Flocks are starving. They don't have spiritual food. They don't have, இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேக ஆடுகள் they are all starving. பசியில பட்னியில இருக்காங்க. நாட்டு சோறு இல்லாம இல்ல, சத்தியம் இல்லாம. நீங்க அதுதான். பட் அட் த சேம் டைம் நீங்க பாருங்க, the shepherds are wealthy. They are prospering. They drink the milk. They wear the wool. But the sheep are starving. நான் கொடைக்கானல் போயிருக்கும்போது ஒருத்தர் மீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்களும் உங்களை மாதிரி ஒரு ஃபெலோஷிப் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு சர்ச் we have started. அப்போ மெயின் ரீசன் நான் கேட்கும்போது, we don't get food, we are starving. நான் போறோம் ஒரு சபைக்கு, அந்த சபையில் ஒருத்தர் பேசுவாரு, அவர் பேசுறது அவருக்கும் புரியாது, எங்களுக்கும் புரியாது. He doesn't even, so starving, people are starving, they don't have the food. But at the same time you see the shepherds, they are perfect, they are கொளுத்து இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு டிவி ரிப்போர்ட் நான் பார்த்தேன். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரீச்சர், அவருக்கு ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட காசு. அப்போ அவன் சொன்னா நான் இவர் பேசுறது சரியா தவறா அப்படின்றத பாக்குறதுக்கு நான் போனேன். அவருடைய டீச்சிங் என்னன்னா, நீங்க ஆண்டவர் கொடுத்தீங்கன்னா, டிபிக்கல் ப்ராஸ்பரிட்டி டீச்சிங். அப்போ நீங்க ஆண்டவர் நிறைய கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. ஸோ இந்த டாக்டரிங் பேசுறவங்க இன்னைக்கு இது இப்படி பேசுறவங்க தான் நிறைய இருக்கு. நீங்க எங்களுக்கு கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. இதுதான் இன்னைக்கு. ஸோ அப்ப சொன்னாரு, நான் அந்த சபைக்கு போய் பார்த்தேன், இவங்க பேசுறது சரியா, இது சரியான டாக்டரினா பாக்குறதுக்கு நான் போனேன். அப்ப சொன்னா, நான் போறதுக்கு முன்னால ஐ வாண்டட் டு see the listen to the I wanted to go and see the parking lot. அந்த கார் நிறுத்துற இடங்கள்ல நான் போய் பார்க்க விரும்பினேன். ஸோ நான் போனேன், கார் பார்க் போனேன். ஒரு செப்பரேட் கார் பார்க் இருந்துச்சு. அது ஒன்லி ஃபார் பாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், அங்க சபையில வேலை பார்க்கறவங்களுக்கு. மற்ற கார் பார்க்கறது சாதாரண மக்களுக்கு உரியது, சபைக்கு வருகிறவங்களுக்கு உரியது.
அப்போ அவன் சொன்ன அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கிளாரிங்கா இருந்துச்சு. என்னன்னா இந்த பாஸ்டர்ஸ்குரிய கார் பார்க்ல பார்க்கும்போது எல்லாம் லக்ஸுரி கார்ஸ் தான், மெர்சிடிஸ், BMW, ஃபெராரி எல்லாம் அப்படி நிக்குதா. அந்த சாதாரண ஷீப் புரியுதா, சாதாரண மக்கள் ஷீப், அவங்களுடைய கார் எல்லாம் சாதாரண கார்கள், எல்லாமே சாதாரண கார்கள். அவன் சொன்னா that's what it is. See, the shepherds don't starve. In fact, அவங்க கொழுத்து போய் இருப்பார்கள். The sheep starve. 4வது வசனத்துல பாருங்க, you have not taken care of the weak, you have not tended the sick. அதே எசேக்கியேல் 34:4 பாருங்க, you have not taken care of the weak, you have not tended the sick or bound up the injured, you have not gone looking for those who are wandered away and are lost. ஷெப்பர்ட்ஸ் உடைய நிலைமை இன்னைக்கு சபையில எப்படிதான் இருக்குது. வீக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் ஸ்ட்ரென்த் கொடுக்கற யாரும் இல்ல. there are people who are sick, அவங்களுக்கு போய் பேசுறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்ல. there are people who are injured, அவங்களுக்கு போய் சொல்றதுக்கு யாரும் இல்ல. இன்னைக்கு அனைவர் லாஸ்ட் ஆகி வாண்டர் ஆகி போயிருக்கிறாங்க, பட் அவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு நீங்க யாருமே இல்ல. பட் they call themselves shepherds. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, you have ruled them with harshness and cruelty. You rule them with harshness and cruelty. அதனால என்ன நடக்குதா, so my sheep have been scattered without a shepherd. 5வது வசனத்துல பாருங்க, என்னுடைய ஆடுகள் பிகாஸ் உங்களுடைய இவங்க தான் ஷீப் தான், இவங்களோட ஷெப்பர்ட் தான். they call themselves shepherd, but they were not able to hold the sheep together. They wandered. அதனுடைய ரிசல்ட் they are easy prey for any wild animal. wild animal என்ன, பிசாசின் கூட்டம், அவ்வளவுதான். ஏன் சபையிலையும் விசுவாசிகள் மத்தியிலும் பிசாசினுடைய கூட்டங்கள் அதிகரித்து கொண்டு, ஏன் பிசாசினுடைய தொல்லைகள் இன்னைக்கு ஏன் விசுவாசிகள் கூட்டங்கள் கூட அதிகரித்து கொண்டு இருக்கிறன்னா, because there are no shepherds to take care of them. 6வது வசனம் பாருங்க, they have wandered through all the mountains and all the hills across the face of the earth, no one has gone to search for them. அப்படின்னா இந்த ஆடுகள் செதறி மலையிலையும் அங்கேயும் போயிட்டு இருக்கு, அதை போய் தேடுவதற்கு நீங்க யாரும் இல்லை. there are no shepherds for that. Shepherds are too busy feeding themselves. பாருங்க, அதே திரும்பவும் அதே வசனத்துல, அதே 8வது வசனத்துல பாருங்க, and though you are shepherds, you did not search for my sheep when they were lost. You took care of yourselves and let the sheep to starve. Again அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு, you have left the sheep to starve. நீங்கள் அந்த ஆடுகள், என்னுடைய ஆடுகளை நீங்கள் ஸ்டாவ் பண்ண விட்டீங்க, பசியாக விட்டு விட்டீர்கள், அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை நீங்க கொடுக்கல. இன்னைக்கு that's the complaint that God has towards shepherds. இன்னைக்கு உள்ள ஷெப்பர்ட்ஸ்க்கு அநேகருக்கு மேல ஆண்டவருடைய கம்ப்ளைண்ட் இதுதான். that is the reason God is looking for people who speak and who sheep needs food. Sheep need food. People are scattered. இன்னைக்கு ஏன் ஆவியில ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கிறாங்க? why people are so பிசாசின் காரியங்களை எதிர்க்க முடியாம இருக்கிறாங்க? ஏன் இன்னைக்கு ஆண்டவருடைய வழியில நடக்க முடியாம இருக்காங்க? why sheep இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்காங்க? ஏன் இன்னைக்கு இவ்வளவு டைவர்ஸ்? இன்னைக்கு ஏன் இவ்வளவு ப்ராப்ளம்? இன்னைக்கு ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் children's between, why there is so much problem? Because there are not shepherds to take care of the sheep. They drink the milk, they wear the wool, they butcher the animals, but you don't let your fox starve. நீங்க அந்த ஷீப் கொடுக்கிற காசை வாங்குறீங்க, அதுல நீங்க நல்லா இருக்கிறீங்க, பட் உங்களுடைய ஷீப் ஸ்டார்விங். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய இது நான் ஏன் ஷேர் பண்றேன், this is the burden that God has towards the church today. God இன்னைக்கு இதுதான் ஆண்டவர், he is looking for that. God is looking for shepherds to take care of his sheep. To take care of his sheep. 10வது வசனம் பாருங்க, the thief's purpose. அவனுடைய வேலை என்னன்னா, சைட்ல வர்றாங்களா, ஆண்டவர் இயேசுவின் வழியில் வராம சைட்ல இருந்து வராங்களா, பர்சனல் கெயினுக்காக அவங்களுடைய மக்களை மேனிபுலேட் பண்ணி அவங்களுடைய பர்சனல் ஆம்பிஷனுக்காக மற்றும் இன்னும் நிறைய இதை யூஸ் பண்ணி சைட்ல வர்ற இந்த இவங்க எல்லாருமே ஆண்டவர் தீஃப் தான் சொல்றாரு. சோ 10வது வசனம் பாருங்க, your thief's purpose to steal, kill and destroy. Steal, kill and destroy.
அவனுடைய வேலை என்னன்னா, இங்க வந்து இங்க வந்து நீங்க நிறைய நேரத்தில் நம்ம இதை வந்து பிசாசுக்கு நம்ம சொல்லுவோம், பிசாசு இருக்கு சொல்லுவோம். இங்க அதை மீன் பண்ணல. இங்க எல்லாம் பாருங்க, இந்த தீஃப் யார தீஃப்னு சொல்றாரு? சைட்ல ஏறி குதிக்கிறாங்களா அவங்களாம் தீஃப்னு சொல்றாரு ஆண்டவர். And they come to steal, kill and destroy. அவங்க எல்லாத்தையும், எல்லா மக்களோட உள்ள எல்லாத்தையும் ஸ்டீல் புடுங்குவாங்க. Then they will kill them spiritually because they don't feed them. ஷீப்புக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கறது இல்லை. So the sheep automatically starves to death and they destroy their soul. But the sheep still, most of the sheep are following these thieves. They are thieves. There is no, ஆண்டவர் அவங்களுக்கு வேற ஒரு பாலிஷ்டான வேர்டை யூஸ் பண்ணல. He uses the word thief. Anyone who எங்க இருந்து மேல இருந்து குதிக்கிற என் மூலமாக வராதவன் எவனுமே he is a thief. என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாத எந்த ஒரு ஷெப்பர்டும் is a thief. If you want to see the difference between a shepherd, ஆண்டவர் இயேசுவின் வழியாக வருகிற ஒரு ஷெப்பர்டுக்கும் இந்த மாதிரி ஏறி குதிக்கிற ஒரு தீஃபுக்கும் உள்ள, கள்ளனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கள்ளன் வந்து செழித்து இருப்பான், அவனுடைய ஆடுகள் ஒண்ணுமில்லாம இருக்கும். பட் அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற அந்த ஷெப்பர்ட் அவன் வந்து அவனுடைய இருதயம் எல்லாம் அவனுடைய ஆடு மேலதான் இருக்கு. அவன் எப்படி இருக்கான்றது அவனுக்கு முக்கியமே கிடையாது. அவனுக்கு ப்ராப்ளம் வரலாம், அவனுக்கு என்ன வேணாலும் வரலாம். he doesn't care about his problem. அவன் ப்ராப்ளம் வந்தாலும் அவனுடைய ஆடுகிட்ட போய் சொல்ல மாட்டான். Because he only wants to feed the sheep. அவனுடைய நோக்கம் எல்லாம் அந்த ஆடுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். நல்ல மேய்ப்பன் உடைய வேலை அதுதான். அவன் வந்து நாடுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க வேண்டியது. அவன் வந்து என்னுடைய ஆடுக்கு நான் ஆகாரத்தை கொடுத்தா நாளைக்கு எனக்கு பால் கொடுக்கும், எனக்கு அது மேட்டர் இல்லை. அவன் வந்து he wants to feed the sheep. அது எல்லாம் மற்றதெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறதா செய்யுது. பட் ஹீஸ் ஃபோக்கஸ், அவனுடைய ஃபோக்கஸ், அவன் எப்படி பார்க்கறான்னா, என்னுடைய ஆடுகளுக்கு நான் ஐ வாண்ட் டு ஃபீட் மை ஷீப், என்னுடைய ஆடுகளுக்கு நான் ஆகாரம் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஷெப்பர்ட்ஸ் தான் அவர்கள் தான் அதான் இயேசுவின் வழியாக வந்த அந்த ஷெப்பர்ட்ஸ். இயேசு கிறிஸ்துக்கும் பரிசேயர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், அந்த பெரிய ஒரு கேப் அதுதான். ஜீசஸ் வாஸ் வாஷிங் தேர் ஃபீட் ஆஃப் த டிசைபிள்ஸ். பரிசேயர்களுக்கு இந்த ஆடுகள் இவங்க அவங்கள சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் அங்க நடந்துச்சு. இன்ஃபேக்ட் ஜீசஸ் வாஸ் சர்விங் ஹிஸ் டிசைபிள்ஸ். பட் அங்க வந்து இட் வாஸ் ஆப்போசிட். அவர்கள் எல்லாத்தையும் நீ எங்களுக்கு இது கொண்டா, நீ எனக்கு கொடு, நீ எனக்கு மரியாதை கொடு, நீ நான் அங்கி போட்டுட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு மரியாதை கொடு. ஸோ தே வேர் டிமாண்டிங் தி ஆப்போசிட் ஆஃப் வாட் ஜீசஸ் வாஸ் டூயிங். அதான் நாங்கள் ப்ராப்ளமே. அதான் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து அவருடைய காரியங்களை பத்தி சொல்லும் போது தேவர், ஏன்னா இட் வாஸ் ஆண்டவர் சொல்ற எல்லாமே கம்ப்ளீட் அவங்க செய்யற எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு have anything to do with this Jesus. இன்னைக்கு அநேக ஷெப்பர்ட்ஸ் சொல்லுவாங்க, இயேசுவின் பெயரை கூட சொல்லுவாங்க. பட் இந்த ரியல் ஜீசஸ், தாழ்மையான இயேசுவையும், அதாவது தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த இயேசுவையும், அதாவது தன்னை தாழ்த்துகிற டோர் மேட் மாதிரி அதை மற்றவங்க ஏறி மிதிச்சாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இயேசுவை குறித்து நீங்க அந்த மாதிரி தீப்ஸ்ட்டு நீங்க பேசும்போது, கல்லர்கள்ட்ட பேசும்போது அவங்களால அதை ஒத்துக்கூடவே முடியாது. ஆனா அவங்களும் நானும் ஷெப்பர்ட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் ஆடுகள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ தே வில் ஆல்சோ சே ஐ எம் ஆல்சோ a shepherd. பட் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க சொல்லும்போது, தாழ்மையான இயேசு கிறிஸ்து, மற்றவர்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்த இயேசு கிறிஸ்து, மற்றவங்களுக்கு வாங்கின இயேசு கிறிஸ்து இல்ல, மற்றவங்களுக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து. நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய கொடுப்பேன், அப்படி ஒரு அந்த இயேசு கிறிஸ்து இல்ல, நான் கொடுக்கிறேன் அவ்வளவுதான். அவர் கொடுத்து கொண்டு தான் இருந்தார். கடைசி மூச்சு வரைக்கும் he was only giving, he was not taking anything from anybody. That's Jesus. That's a shepherd. That's the real shepherd. That is who Jesus was. And the gate, அதனால அந்த gate is very important. It doesn't matter whether you call yourself a shepherd or not. எந்த கேட், எதன் மூலமாக நீங்க வருகிறீர்கள், அந்த ஷெப்பர்ட் எதன் மூலமாக வருகிறார் முக்கியம். If he does not go through Jesus, if he does not go through Jesus, என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை அனுபவித்தவன், இயேசு கிறிஸ்து அனுபவித்த அதே அந்த ஹியூமிலியேஷன், அந்த பெயினை அனுபவித்தவன், இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவங்க எல்லாம் திட்டினாங்க, எப்படி அவரை வந்து அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் அனுபவித்தவன், அதுதான்
இயேசு கிறிஸ்துவின் வழியாக வருகிறார். அதுதான் that's why he calls himself the gate. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக the way I lived it, the way I went through it, are you going through it? நீங்கள் என்னிடத்தில் வரும்போது, and the shepherd goes through Jesus, and when he leads the flock, அவன் ஆண்டவர் சொல்றாரு, thief வந்து steal, kill and destroy. thiefனா again நான் சொல்றேன், சாத்தானை குறித்து இங்க சொல்லல. he is talking about the thieves or the false shepherds. And my purpose is to give life in all its fullness. இதையே நம்ம அநேக நேரத்தில் தப்பா தான் புரிஞ்சுக்கிறோம். in all its fullnessனா என்னன்னா abundance. abundanceனா பெரிய வீடு பெரிய கார். நீங்க இது அப்படிதான் பேசுறாங்க. நீங்க அப்படி இல்லை. abundance இல்லை. what is see abundance is God's, ஆண்டவர் கொடுக்கிற அந்த அவரிடத்துல மட்டும் வருகிற அந்த காரியங்கள். அதான் எது தெரியுமா, நீங்க மற்ற உலக பிரமாண காரியங்கள ஆண்டவரத்துல மட்டும் வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இருந்தெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். பட் there are certain things only God can give you in abundance, in surplus. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அதாவது நம்ம ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் சொல்றோம், அந்த காரியங்கள். அதுதான் he says, I will give it to you abundant. See, அது இருந்தாலே போதும். that's what நான் அந்த சொல்லும்போது சொன்னேன், bread man shall not live by bread alone. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு அப்பம் மட்டும் தேவையில்லை, எனக்கு அப்பம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை முழுவதுமா நிரப்பும் போது, when he becomes all sufficient, I am abundant, I am filled with surplus, because எனக்கு வந்து I have no other need. புரியுதா? வேர் மத்திய 6 இருக்குல்ல, வேர் யூர் ட்ரெஷர் இஸ் தேர் the desires of the heart will also be. so இங்க உங்களுடைய இருதயம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்களுடைய ஹார்ட் இருக்குது. so நீங்க வந்து if your heart, if your wherever உங்களுடைய treasure, when it is stored up, then you are only looking forward to those things and they will always satisfy you, because அந்த காரியங்களை ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு abundant-ஆ கொடுத்துக்கொண்டே தான் இருக்கிறார். இந்த போன வருஷத்துல நான் சொல்லணும்னா, he has given me peace, he has given me joy, திரும்ப he has given me everything. but என்னோட situations மாறுச்சா? அநேக நேரத்தில் மாறவே இல்லை. nothing has changed. but I can say with all honesty that God has blessed me abundantly by his grace, mercy, peace and joy. that is abundant life. that is abundant life. I lack nothing. I lack nothing because he has given me abundant life. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றேன், are you able to get this? that is abundant life. you don't need bread to give you abundant life. you don't always need bread. உங்க ப்ராப்ளமே அங்கதான். அந்த இயேசு கிறிஸ்துவ பிசாசு டெம்ப்ட் பண்ணும்போது இந்த கல்லை எடுத்து அப்பமாக்கிடுன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த அப்பம் தான் உனக்கு தேவை. you need now, you are hungry now, you need bread, so do it. அப்ப ஆண்டவர் சொல்ற, இயேசு கிறிஸ்து, எனக்கு அப்பம் தேவையில்லை. man shall not live by bread alone but by every word. எனக்கு வார்த்தை போதும். இயேசு ஆண்டவர் இடத்துல இருந்து வருகிற வார்த்தைகள் போதும். அநேக நேரத்துல last year when I went through so many situations, I did not get the bread but I got the word of God. that sustained me. the வார்த்தை என்னை கொண்டு சென்றது. வார்த்தை என்னை தாங்கினது. the word held me when the word was sufficient for me. the word was more than sufficient for me. that is abundant life. புரியுதா? that is abundant life. அதான் ஆண்டவர் சொல்றார், I will give you abundant life if you come to me, because I am more than enough for you. I am more than enough for you. but if you follow the thief, he will steal your goods. உங்களிடத்துல எல்லாத்தையும் பிடிங்கிடுவான் அவன், உங்களோட டிக்னிட்டியும் பிடிங்கிடுவான். and then he will kill and he will destroy you. but my purpose to give life in all its fullness. in all its fullness. in all its fullness. you don't need bread always. you just need Jesus. you just need Jesus. அதான் abundant life. that is abundant life that God promises everyone. எல்லாருக்கும் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ற அந்த abundant life இதுதான். so that we are completely led and guided by this shepherd, so that we always keep listening to his voice
அவருடைய இன்னைக்கு உலகத்தில் அநேக காரியங்கள் அநேக மக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, இங்கேயும் அங்கேயும் இன்னைக்கு கொரோனாவும் சரி, அதுனாலும் சரி, வேலையின்மையினாலும் சரி, பிஸ்னஸ் நல்லா இல்லை, இதெல்லாமே அநேக வாய்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், there is one voice that you need to keep on listening, the voice of your shepherd. The voice of your shepherd. And the voice will be sufficient for you. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுதோ இல்லையோ, நீங்க நினைக்கிற காரியங்கள் நடக்குதோ இல்லையோ, that voice will give you abundance. That voice is enough for you. That voice will sustain you. That word is enough. You don't always need bread. அப்பம் உங்களுக்கு எப்பொழுதும் தேவையில்லை, வார்த்தை போதும். Listen to his voice. Listen to, in spite of all these noises around you, இத்தனை பேர் சாகுறாங்க, இத்தனை பேர் எஃபெக்ட் ஆகிறாங்க, இத்தனை பேர் so many voices, just focus on listening to the voice of your shepherd. Train your ears to listen to his voice alone. அதை மட்டும் சீரியஸாக எடுங்க. மற்ற நாய்ஸ்லாம் வரட்டும், அது பாட்டு வந்துட்டு போகட்டும், இப்படி வந்துட்டு இப்படி போயிடட்டும், மற்ற நாய்ஸ்லாம் இப்படி வந்துட்டு இப்படி போயிடட்டும். பட் ஒன்லி த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ், லெட் இட் ஸ்டே இன்சைட். அதை மட்டும் ஸ்டே பண்ண விடுங்க உள்ள. மற்ற எல்லாத்தையும் இப்படி வந்துட்டு இப்படி போக விட்டுருங்க. Because nothing else matters. Only the voice of Jesus matters. Only what he says matters. Only that which comes from him matters. Nothing else matters. மற்றது எதுவும் முக்கியம் இல்லை. ஆண்டவர் நம்மிடத்துல, ஆண்டவர் இன்னைக்கு, ஆண்டவர் நமக்கு ஒரு மெசேஜ், if he's focusing us on one thing, it is, I'm looking for shepherds who go through me, through everything that I went through. They also go through that. I'm looking for shepherds like that. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரை ஷெப்பர்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு உங்க குடும்பத்தை நீங்க ஷெப்பர்ட் பண்ணுவீங்க. அது நீங்க ஒரு குடும்ப தலைவியா இருக்கலாம், தலைவரா இருக்கலாம். ஸோ பேசிக்கலி உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு தேர் அண்டர் யுவர் ஷீப், தேர் யுவர் ஷீப். அவர்களும் உங்களுடைய ஆடுகள். If you have to lead them properly, you go through Jesus, the way he went through. Humility, அவருடைய தாழ்மை, அவர் சஃபர் பண்ண காரியங்கள், அவர் went through, அவர் எப்படி அவருடைய ஷீப்புக்காக, அவருடைய ஆடுகளுக்காக தன்னை முற்றிலுமாக தரை மட்டும் தாழ்த்தினார். ஆடுகளை கமாண்ட் பண்ணல, ஆடுகளை அடிக்கல, ஆடுகளை தள்ளல, ஆடுகளை புஷ் பண்ணல. He was always speaking to them because his sheep knew his voice. அவருடைய வாய்ஸ் என்னன்றது அவருடைய ஆடுகளுக்கு தெரிந்திருந்தது. அதை மட்டும் வழி நடத்தினார் ஆண்டவர். இப்பொழுது நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு கிருபையை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Let us ask God to give us that, so that we keep listening to only the voice that comes from the shepherd. And let us, ஆண்டவர் உங்களை ஷெப்பர்டா அல்லது உங்களை நடத்துறாரு என்றால், நீங்களும் போக வேண்டிய வழி it is through Jesus. அதே நேரத்தில் அநேக ஷெப்பர்ட்ஸ் நீங்க பார்க்குறீங்க, people who call themselves shepherds, look at them clearly and you recognize them who they really are. Are they really thief or are they shepherd? அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். That's up to you to decide. May God bless these words. Amen.